5 நேரம் தொழுகு போய் நின்னுக்கிறான். பெரிய மாதிரி போறான் பள்ளியாசலுக்கு. அவன் வரும்போது பார்த்து சொல்லிடலாம் அப்படி அப்படிமா எல்லாம் நடிப்புடா, நடிப்பு. ஜிகாத் செய்ய சொல்லியிருக்கானே, செய்ய தவறியா? வர்றியா? எவனா ஜிகாத் செய்ய கையை தூக்குவியா? காத்தால போலாமா? அழைப்பு விடும்போது வர மாட்டான். கூப்பிட்டுருவானா என்னமோன்னு அடியில குத்து விடுவாங்க. திருட்டு பையன். மார்க்கம் அதல்ல. நேர்மையான மூமின்களாக, உண்மையான விசுவாசிகளாக, மார்க்கத்தில் உங்களை அர்ப்பணித்தவர்களாக, இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து விட்ட மக்களாக, நேர்மையான மக்களாக வர வேண்டும். இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து இருக்க வேண்டும். நான் எந்த ஊரிலே, எந்த நாட்டிலே இஸ்லாமிய போர் என்று எவன் அழைத்தாலும் செல்ல தயாரான நிலையிலே இருக்கிறேன் நான். நீ இருக்கிறாயா? அப்படி என் துண்டை உதறி தோளில் போட்டால் அந்த நாட்டிலே நான் இருக்க தயார், அந்த இடத்திலே நான் இருக்க தயாராக இருக்கிறேன். இன்று வரை போராளியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், முஜாஹிதீனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மூமீனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த நேரமும் மார்க்க பணியாற்ற தயாராக, அல்லாவின் அடிமையாக இம்மையை இழந்துவிட்டு மறுமைக்கு அடகு வைத்து விட்டு நிற்கிறேன். உன்னால் அப்படி நிற்க முடியுமா? இன்று இருக்க வேண்டாமா? நிற்க வேண்டும். அதுதானே மார்க்கம். அப்படி முடிகிறதா உங்களால்? என்னை போல் நீங்கள் எல்லாம் நின்றிருந்தால் ஏனைய 3 ஒரு பகுதி மக்கள் முஸ்லிம் ஆகியிருப்பார்கள். உங்களால் முடியுமா? நான் நிற்கிறேன். நாளை எந்த இடத்தில் இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொல், உடனே வர தயாராக இருக்கிறேன். படை பட்டாளத்தோடு இருக்கிறேன். உங்களால் முடியுமா முஸ்லிம்களே? அற்பகரியத்துக்கு மார்க்கத்தை விற்றுவிட்ட நெருப்பை உண்ணுகிற மக்கள் நீங்கள். சொந்த சொத்து சுகங்கள் நாளை மறுமையின் சாட்சிகளாவைகள் அல்ல. இளைப்பாற வந்தோம், கலைப்புற நடந்தோம், ஏதோ ஒரு யாத்திரிகனாக இந்த பூ உலகிலே வந்து விட்டோம். முசாஃபர்கள் என்பதையே மறந்துவிட்டு நிலையான இந்த பூ உலகம் நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிற மக்கள். இந்த ஷேக்தாவத் பாய் இஸ்லாம் ஆகி ஒரு 4-5 மாசம் ஆச்சு. பாவா ஒரு 7-8 மாசம் ஆச்சு. எங்க ஊருக்கு வாங்க பாவான்னாரு. நான் தேவிப்பட்டினத்துல இருந்து